ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور. وقال تبارك وتعالى أيضا أمن هذا الذي يرزقكم إن أمسك رزقه بل لجوا في عتو ونفور صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் தன்னுடைய பராமரிப்பின் கீழ் உள்ளவர்களையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சாதாரண தர பரீட்சை, அந்த பரீட்சையில் பலாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவர்களுக்கும் இந்த பரீட்சை ஒரு வெற்றிகரமான பரீட்சையாகவும் நல்ல முடிவுகளை கொண்டு வந்து சேர்த்த ஒரு பரீட்சையாகவும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதுடன் அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாட்டுக்கும் தேசத்துக்கும் சமூகத்துக்கும் பிரயோஜனமுள்ள மக்களாக ஆக்கி வைக்க வேண்டும். அவர்கள் கற்றுக்கொண்டவைகளை கொண்டு நாட்டுக்கும் சமூகத்துக்கும் சேவை செய்யக்கூடிய சேவையாளர்களாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் என்று முதல் கண் பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுடைய நாட்டினுடைய பேசும் பொருளாக மாறியிருப்பது எங்களுடைய அன்றாட வாழ்க்கை செலவு. யாரை எடுத்துக்கொண்டாலும் பேசக்கூடியவர்கள், பேசாமல் மௌனமாக இருக்கக்கூடியவர்கள், திரைமறைவில் இருக்கக்கூடிய பெண்கள், வெளி உலகத்திலே வாழக்கூடிய ஆண்கள் என்று எந்த விதிவிலக்கும் இல்லாமல் அனைவராலும் பேசப்படக்கூடிய ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது எங்களுடைய வாழ்க்கை செலவு. இப்படி வாழ்க்கை செலவு உயர்ந்து விட்டால் என்ன நடக்கும்? எப்படி நாங்கள் வாழுவது? என்ன நடைபெறப் போகிறது? உணவு தட்டுப்பாடு ஏற்பட போகுதாம். அப்ப நாங்க பசியில மௌத்தாக வேண்டி வருமா? எங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி எல்லாம் உணவு பற்றாக்குறை, பொருளாதார பிரச்சனை, விலை உயர்வு, விலை வாசி என்று சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் பேசும் பொருளாக மாறி எல்லா இடங்களிலும், அது சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம்,
மாஸ் மீடியாவாக இருக்கலாம், பத்திரிகைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அனைத்திலும் அனைவராலும் அனைத்து நேரங்களிலும் பேசப்படக்கூடிய பொருளாக இந்த பொருள் மாறிவிட்டது. நானும் நீங்களும் ஒரு இஸ்லாமியனாக இருந்து, ஒரு முஸ்லிமாக இருந்து இதனை எப்படி அணுக வேண்டும், இதனை எப்படி சந்திக்க வேண்டும், இந்த பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய விடயத்தை நாங்கள் ஒரு கணம் ஆராய்வது, விளங்கிக் கொள்வது என்னுடைய உங்களுடைய ஈமானுக்கு ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், எது நடப்பதாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்துக்கு அப்பால் நடக்க முடியாது. பல ஆயிரம் தடவைகள் கேட்டிருப்போம், ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்துக்கு அப்பால் அது நடைபெற முடியாது. அல்லாஹுடைய அறிவுக்கு அப்பால் அது நடைபெற முடியாது. அனைத்தையுமே இறைவன் அடைய வளைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு அனைத்தும் தெரியும். எந்த அளவுக்கு தெரியும் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில், நாங்கள் இன்று காலையிலும் கூட ஓதி இருப்போம், பள்ளிவாசல்களில் ஜமாத்துடன் தொழக்கூடியவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கும். வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் ஒன்றை என்னால் உங்களால் நாடவும் முடியாது. நானும் நீங்களும் ஒன்றை நாடுவதற்கு அல்லாஹுடைய நாட்டம் வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அப்படியாக இருந்தால் எங்களுடைய கையில எதுவுமே கிடையாது. நாம் ஒன்றை நினைப்பதற்கு, செய்வதற்கல்ல, பார்ப்பதற்கல்ல, கேட்பதற்கல்ல, ஒன்றை சிந்திப்பதற்கு, ஒன்றை யோசிப்பதற்கு. என்னால் ஒன்றை யோசிக்க முடியாது அல்லாஹுடைய நாட்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாமல். முதற்கண் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன் அல்லாஹ். அவனுடைய கையில தான் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிறது. அவன் நாடியதை செய்யக்கூடியவன். என்னுடைய பிறப்பும் என்னுடைய கையில் கிடையாது, என்னுடைய இறப்பும் என்னுடைய கையில் கிடையாது, நான் எங்கே வாழப் போகிறேன் என்பதும் என்னுடைய கையில கிடையாது. அனைத்தும் அவனுக்குத்தான் தெரியும். அவன் முடிவு செய்ததைத்தான், முடிவு செய்த ஒன்றுதான் இந்த பூமிக்கு மேல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கமாக இருக்க, இன்னொரு பக்கமாக இருக்கிறது, முயற்சிகள் செய்ய வேண்டும். மனிதன் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹ் எழுதி வைத்தது அப்படி இருந்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான், நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி என்பது எப்படி அமைய வேண்டும், அதை பற்றியும் குர்ஆன் கதைத்திருக்கிறது, பேசி இருக்கிறது. ஆரம்பத்தில் ஓதின திருக்குர்ஆன் வசனத்தின் ஊடாக சூரத்துல் முல்குடைய ஆயத்து, தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் என்று சொல்லி நாங்கள் ஓதக்கூடிய அந்த சூராவினுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுவல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த தலூலன், ஹுவல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த தலூலன். இந்த பூமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்காக வேண்டி விரித்து வைத்திருக்கிறான், உங்களுக்காக வேண்டி விரித்து வைத்திருக்கிறான். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா. இதனுடைய நாலா புறங்களிலும் நீங்கள் அலைந்து திரிந்து தேடி நடந்து போய் உங்களுடைய உணவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், உணவை தேடிக்கொள்ளுங்கள், முயற்சி செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஆயத்து ஆச்சரியமான ஆயத்து. ஹுவல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த தலூலன். இந்த பூமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு விரித்து வைத்திருக்கிறான். எந்த பக்கத்துக்கும் போகலாம், எந்த திசைக்கும் போகலாம், எந்த வியாபாரத்தையும் செய்யலாம். அதனுடைய நாலா புறங்களிலும் நீங்கள் போய் தேடிக்கொள்ளுங்கள், அலைந்து கொள்ளுங்கள், முயற்சி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான், நீங்கள் சம்பாதித்துக் கொண்டவைகளை கொண்டு சாப்பிடுங்கள் என்று சொல்லவில்லை. அவனுடைய ரிஸ்கை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், அனுபவித்துக் கொள்ளுங்கள். நாங்க கஷ்டப்பட்டு உழைத்தாலும் கூட, நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் கூட அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுடைய உணவை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். அது அல்லாஹ் உங்களுக்கு தந்தவைகள். மறந்து விடாதீர்கள். நீங்கள் எவ்வளவு தான் சாப்பிட்டு ஒரு ஆடம்பரமான, உல்லாசமான, ஒரு அழகான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தாலும் கூட நீங்கள் மீண்டும் அவனின் பக்கமாக திரும்பி போக வேண்டும். அவன் உங்களை விசாரிப்பான். எப்படி சம்பாதித்தீர்கள்,
எப்படி செலவழித்தீர்கள் என்று சொல்லி எல்லாம் நீங்கள் கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்படுவீர்கள். அதையும் மறந்து விடாதீர்கள். ஒரே ஆயத்தினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல விடயங்களை சொல்லித் தருகிறான். ஒன்று சொல்லுகிறான், உழையுங்கள், சம்பாதியுங்கள், தேடிக்கொள்ளுங்கள். நாலா புறத்திலும் போய் தேடி சம்பாதிப்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. நீங்கள் சம்பாதித்தாலும் கூட ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய உணவு அல்ல, அது அவனுடைய உணவு, அது அவனுடைய சாப்பாடு, அது அவனுடைய உஜீவனம், அவன் உங்களுக்காக வேண்டி தந்தவைகள். எனவே அவன் சொன்ன பிரகாரம் அதனை பாவித்துக் கொள்ளுங்கள், அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் கூட அனுபவித்ததுக்கு பிறகும் பாவித்ததுக்கு பிறகும் நீங்கள் எழுப்பாட்டப்படுவீர்கள், கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்படுவீர்கள், பதில் சொல்ல வேண்டி வரும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஆயத்தின் ஊடாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான், விளங்கப்படுத்துகிறான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இன்னமொன்றையும் ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில கேட்ட பல துஆக்கள் இருக்கிறது. அத்தஹியாத்துக்கு பிறகு ஸலவாத் சொல்லுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் இப்ராஹீமியாவை சொல்லி முடித்ததற்கு பிறகு பல துஆக்கள் இருக்கிறது. பல சுன்னத்தான வாரிதான அழகான துஆக்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆக்களை ஓதும்படியாக சொல்லி இருக்கிறார்கள். மிக வினயமாக சொல்லுகிறேன், அந்த துஆக்களையும் பாடமாக்குங்கள், அந்த துஆக்களுடைய அர்த்தத்தையும் விளங்கிக் கொள்ளுங்கள். கிளிப்பிள்ளைகளை போன்று துஆக்கள் ஓதுவதல்ல. துஆ என்ன கேட்கிறேன் அல்லாஹ்விடத்தில், இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய விளக்கம் என்ன என்பதையாவது குறைந்த அளவு விளங்கி இருந்தால்தான் அந்த துஆவை ஓதும் பொழுது ஒரு உணர்வு பூர்வமாக அந்த துஆவை ஓத முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல துஆக்கள் செய்தார்கள். அதுல தவறாமல் செய்த ஒரு துஆ இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். தொழுகைக்கு பிறகு அத்தஹியாத்துல ஸலாத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்கள் ஒன்றுதான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ அஸாபில் கப்ர். மூன்று விடயத்தை இணைத்துக் கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்று விடயங்களை ஒரே துஆவில் சேர்த்துக் கொண்டார்கள். ஒன்று சொன்னார்கள், யா அல்லாஹ், இறை நிராகரிப்பை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், நிராகரிப்பை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ர். இறை நிராகரிப்பு கூடாது. தௌஹீதுக்கு மாற்றமாக, ஏகத்துவத்துக்கு மாற்றமாக ஒரு நன்றி கெட்டவனாக வாழக்கூடாது. எனவே நிராகரிப்பை விட்டு இடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். நிராகரிப்புக்கு பிறகு சொன்னார்கள், வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வறுமை என்று சொல்லக்கூடியது வந்துவிடக் கூடாது. வறுமை என்பது பொல்லாதது. வறுமை என்பது மிக மிக கொடூரமானது. வறுமை என்பது ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு ஆபத்தானது. வறுமை என்பது ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஆபத்தானது. வறுமை என்பது ஒரு மனிதனுடைய பண்பாட்டுக்கு ஆபத்தானது. வறுமை என்பது ஒரு சமூகத்தினுடைய எதிர்காலத்துக்கு ஆபத்தானது என்பதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். காதல் ஃபக்ரு ஐயக்கூன குஃப்ரன். சுப்ஹானல்லாஹ். வறுமை என்பது குஃப்ராக, இறை நிராகரிப்பாக மாறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்ற கருத்து ஹதீஸ்களின் ஊடாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வறுமை என்பது கூடாது, வறுமையில் வாழக்கூடாது, வறுமைக்கு எதிராக முயற்சி செய்ய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவாகவும் சொல்லித் தந்தார்கள், செயலாகவும் சொல்லித் தந்திருக்கிறார்கள். இரண்டாவது சொன்னார்கள், துஆவில வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். மூணாவது கேட்டார்கள், யா அல்லாஹ், கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். என்னுடைய கபரு சுனத்தின் பூங்காவாக இருக்க வேண்டும். என்னுடைய கபரு சுனத்தின் பூங்காவாக இருக்க வேண்டும். فأما إن كان من المقربين فروح وريحان وجنة نعيم. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, நல்லவர்களாக இருந்தால், இறை பக்தர்களாக வாழ்ந்துவிட்டு மௌத்தானால் என்னுடைய கபர் எப்படி இருக்கும்? கபரை சந்திக்கும் வரைக்கும் தான் உங்களுடைய மதமை, உங்களுடைய பெருமை, உங்களுடைய அகங்காரம், இவைகளெல்லாம் கபரை நீங்கள் சந்திக்கும் வரைக்கும் அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர்.
சுப்ஹானல்லாஹ். அல்ஹாக்குமுத் தகாசுர். இந்த உலக வாழ்க்கையை அழகுபடுத்த வேண்டும், உலக வாழ்க்கையை செழிப்பாக்க வேண்டும், உலக வாழ்க்கையை பெரிதாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனக்கோட்டை, என்று சொல்லக்கூடிய பேராசை உங்களை பராக்காக்கி விட்டது. உங்களை பராக்காக்கி விட்டது எதை விட்டும்? அல்லாஹ்வுடைய தீனை விட்டும், அல்லாஹ்வுடைய ஸிக்ரை விட்டும், ஆகிரத்துடைய சிந்தனையை விட்டும் உங்களை பராக்காக்கி விட்டது. ஆனாலும் இது எதுவரைக்கும் தெரியுமா? கபரை நீங்கள் சந்திக்கும் வரைக்கும். ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபரை நீங்கள் சந்திக்கும் வரைக்கும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள்ல மிக முக்கியமான ஒரு துஆ தான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ர் வல் ஃபக்ர் வ அஸாபில் கப்ர். எனவே வாழ்க்கையில வறுமை என்பது கூடாது. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வறுமையை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறான், வறுமையை ஷைத்தானின் பக்கமாக இணைத்து பேசுகிறான். அஷ்ஷைத்தானு யஇதுக்குமுல் ஃபக்ர். எப்பவுமே ஷைத்தான் வறுமையை உங்களுக்கு வாக்களிப்பான். வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபضلا. அல்லாஹ் எப்பொழுதுமே செழிப்பான, அழகான, அபிவிருத்தியான வாழ்க்கையை வாக்களிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் வறுமையை ஷைத்தானுடன் இணைத்து பேசி இருக்கிறது. அஷ்ஷைத்தானு யஇதுக்குமுல் ஃபக்ர். செலவழிக்காதே, உனக்கு வறுமை வந்துவிடும். கொடுக்காதே, உனக்கு வறுமை வந்துவிடும். கொடுத்தா நீ கஷ்டப்படுவாய், செலவழித்தா நீ சஞ்சலப்படுவாய் என்று சொல்லி ஷைத்தான் உங்களுக்கு வாக்களிக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ குடு, உன்னை நான் எப்பயுமே பணக்காரனாகவே வைப்பேன். நன்றாக பாருங்கள், பல உதாரணங்கள், பல உபமானங்கள் கிதாபுகள்ல அல்ல, மனிதர்களுடைய வாழ்க்கையில. மனிதர்களுடைய வாழ்க்கையில கொடுப்பவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அது சுனாமியாக இருக்கலாம், அது கொரோனாவாக இருக்கலாம், அது பிரச்சனையாக இருக்கலாம், அது வியாபாரம் இல்லாமல் இருக்கலாம், அது வெளிநாட்டு நாணயங்கள் ஏற்பட்டக்கூடிய வீழ்ச்சியாக இருக்கலாம். எது எதுவாக இருந்தாலும் அது அதுவாகவே இருக்கட்டும், நாங்கள் கொடுக்கக்கூடியதை கொடுத்துக் கொண்டே இருப்போம் என்று சொல்லி அவர்கள் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். குறைந்த பாட்டை காணவில்லை, குறைந்ததாக தென்படவில்லை, கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள், பெருகிக் கொண்டே இருக்கிறது. மக்கள் 2 கூட்டம் இருக்கிறாங்க. அந்த 2 கூட்டத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. 3வது கூட்டத்தாராக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. ஒரு கூட்டத்தாரிடத்துல நல்ல பணம் இருக்குது, செலவழிக்க மாட்டாங்க. பணம் இருக்குது, செலவழிக்க மாட்டாங்க. யாருக்கு? பிள்ளைகளுக்கல்ல, குடும்பத்துக்கல்ல, தனக்கே செலவழிக்க மாட்டார்கள். தனக்கே செலவழிக்க மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதுமே ஒரு கஞ்சனாக வாழுவார்கள். பார்ப்பதற்கு அலங்கோலமான தோட்டமாக இருக்கும். இருக்குது, செலவழிக்க மாட்டார்கள். கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. ஏன் செலவழிக்கவில்லை? கஷ்டப்பட்டு சம்பாதித்தது என்று சொல்லி ஒரு கூட்டம் செலவழிக்கிறாங்க. இல்ல, இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, செலவழிக்கவே மாட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்ட காரணம் என்னன்னு சொல்லி, இல்ல நாளைக்கு தேவைப்படும், நாளைக்கு தேவைப்படும். இன்றைக்கு செலவழிச்சு முடிச்சுட்டா நாளைக்கு வார பிரச்சனைக்கு என்ன செய்வது? ஒரு கூட்டத்துக்கு பிரச்சனை இறந்த காலம், கடந்த காலத்தை நினைத்து 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 செலவழிக்க பயப்படுகிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, எதிர்காலத்தை நினைத்து நினைத்து செலவழிக்க பயப்படுறாங்க. இந்த 2 கூட்டத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. இறந்த காலம் என்னுடைய காலம் அல்ல, இறந்த காலம் என்னுடைய காலம் அல்ல, அது முடிந்து விட்டது. அது எனக்கு சொந்தம் இல்ல, அது பாஸ்ட் ஆகிவிட்டது. எதிர்காலம் எனக்கு சொந்தமானதல்ல. யாருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. நீங்க உங்களை மறந்து வாழவானம். அல்லாஹ் தந்தவைகளை அனுபவியுங்கள், அல்லாஹ் தந்தவைகளை பாருங்கள், அல்லாஹ் தந்தவைகளை கொண்டு சந்தோஷமாக குடும்பத்துடன் வாழுங்கள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா.
இன்னல்லாஹ யுஹிப்பு அன் யரா அஸர நிஅமத்திஹி பி அப்திஹி. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்தை, அருக்குறைகளை அவன் பாவிப்பதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, வாழ்க்கையில முதல் கண் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எங்களுக்கு இறந்த காலம் அது இறந்து விட்டது, எதிர்காலம் என்று சொல்லி ஒன்று எங்களுக்கு கிடையாது. இப்ப என்ன இருக்கிறது? இப்ப நாங்கள் அனுபவிப்போம், நன்றாக வாழுவோம், நாளைக்குள்ள பிரச்சனையை நாளைக்கு பார்ப்போம். ஏன் தெரியுமா காரணம்? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, அம்மன் ஹாதல்லதி யர்ஸுகுகும் இன் அம்ஸக ரிஸ்கா. அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தராமல் நிறுத்திவிட்டால் உங்களுக்கு சாப்பாடு தர யார் இருக்கிறாங்க? அம்மன் ஹாதல்லதி யர்ஸுகுகும். இது ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய சூறாக்கள், சூரத்துல் முல்க். அம்மன் ஹாதல்லதி யர்ஸுகுகும் இன் அம்ஸக ரிஸ்கா. அவனுடைய ரிஸ்கை, அவன் தர வேண்டிய சாப்பாட்டை, உஜீவனத்தை அவன் நிறுத்திவிட்டால் உங்களுக்கு சாப்பாடு யாரால தர முடியும்? சாப்பாடு அவன் தான் தர வேண்டும். நாங்கெல்லாம் அப்துல் ரஸாக், நாங்கெல்லாம் அப்துல் ராஸிக். அந்த ரஸாக்குடைய அடிமைகள், அந்த ராஸிக்குடைய அடிமைகள். நாங்க ரஸாக் இல்ல, நாங்க ராஸிக் இல்ல. ராஸிக் அல்லாஹ், ரஸாக் அல்லாஹ். நாங்கெல்லாம் அப்துல் ரஸாக், நாங்கெல்லாம் அப்துல் ராஸிக். நாங்கெல்லாம் அடிமைகள். எஜமான் அவன், அவன் எங்களுக்கு ரிஸ்க் தரக்கூடியவன். அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, அம்மன் ஹாதல்லதி யர்ஸுகுகும். உங்களுக்கு ரிஸ்க் தர யார் இருக்கிறாங்க? இன் அம்ஸக ரிஸ்கா. அந்த ரப், அந்த அல்லாஹ் அவனுடைய உணவை, அவனுடைய அவன் தர வேண்டிய ரிஸ்கை நிறுத்திவிட்டால் உங்களுக்கு யாருக்கு ரிஸ்க் தர முடியும்? விவசாயம், அக்ரிகல்ச்சரல், இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. முஸ்லிம்களுக்கு அதிலே பெரிய அளவான ஒரு தொடர்பாடல் இல்லாவிட்டாலும் கூட அதுதான் அடிப்படை. குர்ஆன் அதை பற்றி பேசி இருக்கிறது, விவசாயத்தை பற்றி குர்ஆன் கலைத்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கேள்வி கேட்கிறான் சூரத்துல் வாக்கிஆவுல, அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். விவசாயம் நீங்க செய்றீங்களா நாங்க செய்றோமா? விவசாயம் நீங்க செய்றீங்களா நாங்க செய்றோமா? சுப்ஹானல்லாஹ். மார்க்கெட்டுக்கு போனால் மரங்கள் இருந்து பிச்சவைகள், அரிசி, மாவு, பருப்பு, என்னெல்லாம் இருக்கிறதோ இவைகள் எல்லாம் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட். இவைகள் எல்லாம் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட். அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். நீங்க விளைச்சீங்களா நாங்க விவசாயம் செஞ்சோமா? இது உங்களுடையா என்னடையா? அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், நீங்க ஒன்றும் செய்யல. நீங்க பூமியை பண்படுத்தினீங்க, பக்குவப்படுத்தினீங்க, தண்ணியை ஊத்தினீங்க, சீட் அந்த விலையை போட்டீங்க, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் வேண்டவே இல்லை. கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம், கொஞ்சம் நிதானமாக சிந்திக்க பார்ப்போம். ஒவ்வொரு வாழைப்பழத்தை எடுத்து நாங்க சாப்பிடும் பொழுது யோசிக்கலாம், இது யார் உருவாக்கினது? அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். விவசாயம் நீங்க செய்றீங்களா அல்லது நாங்க செய்றோமா என்று கேட்டு போட்டு சொல்லுகிறான், லவ் நஷாஉ, நாங்க நாடினா லஜஅல்னாஹு ஹுதாமன், அறுவடை செய்து மூட்டை மூட்டையாக நெல்லை கொண்டு வந்து வீட்டில் அடுக்கி வைக்கணும். உங்களோட பார்வையில நல்ல அறுவடை, நல்ல நெல்லு வந்திருக்கு நினைச்சேனும். ஆனா அது நெல் அல்ல, அது பதறு. உள்ள கொண்டுமில்ல, உள்ள கொண்டுமில்ல. அல்லாஹ் சொல்றான், எனக்கு அப்படியும் செய்யலும். ரிஸ்க் ஏன் கையில உள்ளது? ரிஸ்க்கு சொந்தக்காரன் நான். நீங்க யாரும் ரிஸ்க்கு அவசரப்படவானும். ரிஸ்க நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆனா நீங்க முயற்சி செய்யணும். அந்த முயற்சி எப்படி இருக்கணும்? அதே அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி,
இந்த முஹம்மதுடைய சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹ் இந்த முஹம்மதுடைய ஸல்லல்லாஹுடைய உயிர் எந்த அல்லாஹ்வின் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக லன் தமூத நஃப்ஸுன் எந்த ஒரு ஆத்மாவும் மௌத்தாக மாட்டாது எங்களுக்கு மௌத் வர மாட்டாது எதுவரைக்கும் தெரியுமா ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா எனக்கும் உங்களுக்கு என்று சொல்லி அல்லாஹ்வினால் எழுதப்பட்ட அளக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட ரிஸ்கை நாங்கள் எங்கட கோட்டாவை முடிக்கும் வரைக்கும் எங்களுக்கு மௌத்து வர மாட்டாது. நான் எவ்வளவு தண்ணி குடிப்பேன், நான் எவ்வளவு சாப்பிடுவேன், நான் எவ்வளவு பழம் சாப்பிடுவேன் என்று சொல்லி அனைத்தையுமே அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها الله قرآن மிக தெளிவாக சொல்லிவிட்டான். அல்லாஹ் நபி சொல்றாங்க லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா அவனுடைய ரிஸ்கை பூர்த்தி செய்யாத வரையில அவனுக்கு மௌத் வர மாட்டாது. எனவே ஃபத்தகுல்லாஹ் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு நபி சொன்னாங்க ரிஸ்க்கு அவசரப்பட்டு இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். ரிஸ்க்கு அவசரப்பட்டு முறைகேடாக சம்பாதிக்க வேணும். நாளைக்கு வறுமை வந்துடும் என்ற பயத்தில் முறைகேடாக சம்பாதிக்க போக வேணும். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅஜ்மிலூ ஃபித் தலப் சம்பாதிக்கிறதிலையும் அழகை பேணுங்கள். வார்த்தை என்ன தெரியுமா? வஅஜ்மிலூ ஃபித் தலப் சம்பாதிக்கிறதையும் அழகாக்குங்கள். வாகனம் அழகா இருக்கணும், வீடு அழகா இருக்கணும், ஆடை அழகாக இருக்கணும். இதே மாதிரி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரமும் அழகா இருக்கணும். எங்கட ஜனாசாவை இங்க கொண்டு வந்து வச்சு மக்கள் சொல்லுவாங்க என்றிருந்தால் வியாபாரத்தை படிப்பதற்கு நல்ல ஒரு வியாபாரி என்று சொல்லி அவர் மக்கள் சொல்லுவாங்க என்றிருந்தால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவர் சுருக்கவாதி. தொழுகையாளியாக மௌத்தாகிறது லேசி, ஹஜ் செஞ்சு கொண்டு மௌத்தாகிறது லேசி, நோம்பு பிடிச்சுக் கொண்டு மௌத்தாகிறது லேசி. ஆனா வியாபாரத்தில் தொழில உண்மை சொல்லிக்கொண்ட உண்மை பேசிக்கொண்டு நம்பிக்கை துரோகம் செய்யாம வியாபாரம் செய்து கொண்டு மௌத்தாகுவது என்பது கஷ்டம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. என்ற வியாபாரம் உண்மை நிறைந்த வியாபாரம், பொய் இல்லாத வியாபாரம், நம்பிக்கை துரோகம் இல்லாத வியாபாரம். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஜ்மிலூ ஃபித் தலப் வியாபாரத்தை அழகாக்குங்கள். இந்த காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்கள்ல பல பேர் பதிவு செய்திருக்கிறாங்க முஸ்லிம்களுடைய வியாபாரத்தை பற்றி. என்ன வியாபாரம்? பிரைஸ், விலை, எப்படி விலை, சாமானுக்கு தட்டுப்பாடு, மக்களுக்கு பசி, பிள்ளைக்கு பால் இல்ல, நோயாளிக்கு மருந்து இல்ல, ஆனா கொஞ்சம் மருந்து இருக்குது கடையில, கொஞ்சம் பால் இருக்குது கடையில. என்ன விலை சொன்னாலும் மக்கள் வாங்குவாங்க, அவங்களுக்கு தெரியும். அது என்ன விலை சொன்னாலும் மக்கள் வாங்குவாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த நேரத்தில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நான் எப்படி வியாபாரம் செய்யணும், எனக்கு எந்த விலைக்கு விற்கணும், எனக்கு எந்த பிரைஸுக்கும் கொடுக்கணும். ஆனா மேலோத்தன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நான் என்ன செய்யணும்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உங்களுக்கு நான் மார்க்கம் சொல்லித்தர தேவையில்லை, நான் ஞாபகம் ஊட்டுகிறேன். ஞாபகம் ஊட்டிக் கொள்ளுங்கள். ஞாபகம் ஊட்டுவது என்பது நிச்சயமாக முஃமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும். சாமான பதுக்கிறதும் கூடாது,
சாமான தேவையான சந்தர்ப்பத்தில் விலை அதிகரித்து விற்பதும் கூடாது. எந்த அளவுக்குண்டா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. இதே மாதிரியான ஒரு ஃபுட் ஷார்டேஜ், சாப்பாட்டுக்கு பற்றாக்குறை, மக்களுக்கு பிரச்சனை. அந்த 23 வருட கால வாழ்க்கையில எல்லாத்தையும் அல்லாஹ் வச்சான். சாப்பாட்டுக்கு பிரச்சனை, சாப்பாடு தட்டுப்பாடு. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல ஹஜ் பெருநாளும் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், ஹஜ் பெருநாள் அன்றைக்கு நாங்க கொடுக்கிற குர்பான் இருக்குது. அந்த குர்பான் இறைச்சியில யாருக்கு சரி விருப்பம் உண்டா, அரைவாசி முக்காவாசி எவ்வளவு தேவையோ தேவையான அளவு இறைச்ச அவருக்கு வச்சுக்கொள்ளும். அது எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுக்கணும் என்றது இல்லை. இதெல்லாம் நீங்க படித்த விடயங்கள். ஆனாலும் சுண்ணத்துன்னா 3 வீட்டுக்கு வச்சுக்கோங்க, 3 குடும்பத்துக்கு பங்கிடுங்க, 3 ஏழைகளுக்கு கொடுத்துடுங்க என்பது சுண்ணத்து. அது பங்குட முடியும். ஆனா யாருக்காவது தேவை என்று கண்டா அந்த முழு ஆட்டையும் அவருடைய சொந்த தேவைக்கு வச்சுக்கொள்ள மேலும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறிப்பிட்ட வருடத்தில் சொன்னாங்க, உபஹியாவுடைய இறைச்சியாக இருந்தாலும் 3 நாளைக்கு மேல யாரும் வச்சுக் கொள்ளக்கூடாது. ஏன்? மக்கள் பசியில, மக்களுக்கு சாப்பாடு இல்ல. உபஹியாவுடைய இறைச்சி பரக்கத்தான இறைச்சி, அது உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் வச்சுக்கொள்ளும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3 நாளைக்கு மேல உபஹியாவுடைய இறைச்சி வச்சுக்கொள்ள அனுமதி இல்ல, அதை பங்கிட்டு கொடுத்துரும்போது சொன்னாங்க. அடுத்த வருடம் சொன்னாங்க, நான் உங்களுக்கு சொன்னேன் 3 நாளைக்கு மேல வச்சுக்கொள்ள கூடாது சொல்லி, இப்ப நிலைமைகள் சீராகி விட்டது, யாருக்கும் தேவை என்றா அதை வச்சுக்கொள்றது குற்றம் இல்லை என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற வருஷம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட இந்த வருஷம் மாற்றிக் கொண்டாங்க. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வியாபாரத்தில் இந்த விடயத்தை கடைபிடியுங்கள். இன்னும் ஒன்றையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனக்கு ஒரு வீடு வேண்டும், எனக்கு ஒரு வீடு தேவை, எனக்கு ஒரு காணி தேவை வீடு கட்டுறதுக்கு, எனக்கு ஒரு கடை வேணும் வியாபாரம் செய்யறதுக்கு. மிக அன்பாக சொல்றேன், எங்கள்கிட்ட சில புரோக்கர் வருவாங்க, சில மக்கள் வந்து சொல்லும், ஒரு நல்ல விலைக்கு ஒரு வீடு இருக்குது, அவரோட வைஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறாங்க, கேன்சர் பேஷண்ட், மகன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறாங்க, அவருடைய கிட்னியை டிரான்ஸ்பர் பண்ண வேண்டும், 40 லட்சம் 50 லட்சம் செலவு போகும், அவங்களோட வீட்டை விற்க போறாங்க, எந்த விலைக்கு அடிச்சாலும் அந்த வீட்டை எடுக்கலும் என்று சொல்லி ஒரு புரோக்கர் உங்கள்கிட்ட வந்து சொன்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? என்னுடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட வியாபாரம் இருக்குது. ஒருத்தனுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதை தனக்கு ஒரு அறுக்கொடையாக பார்க்கிறவன். ஒத்தண்ட பிரச்சனை எனக்கு ஒரு வீடு, ஒத்தண்ட சிக்கல் எனக்கு ஒரு கடை. நான் சொல்றேன், குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு மனிதனாக இருந்தா என்ன செய்வீங்க? நீங்க முஸ்லிம் என்று சொல்ல இல்ல, நீங்க முஃமின் என்று சொல்ல, முஸ்லிம் என்று சொல்ல இல்ல, நீங்க குறைஞ்சபட்சம் முஃமினாக இருந்தா என்ன செய்வீங்க? நீங்க ஒரு மனுஷனாக இருந்தா என்ன தெரியுமா செய்வீங்க? அவர்கிட்ட போயிட்டு சொல்லுவீங்க, உங்களோட மகன் ஹாஸ்பிட்டல் இல்லையா, உங்களோட வைஃபுக்கு சுகம் இல்லையா, வீட்டை விற்க போறீங்களா, என்ன விலைக்கு விற்க போறீங்க, இதுதான் வேலை. ஆனா மார்க்கெட்ல போற வேலை இது இல்ல, இதை விட கூட நான் உங்களுக்கு இந்த விலையை தாரேன் என்று சொல்லி மனிதனாக இருந்தா, நீங்க ஒரு முஸ்லீமாக இருந்தா, நீங்க ஒரு முஃமினாக இருந்தா என்ன செய்வீங்க? என்ன செய்யணும்? நீங்க அவர்கிட்ட போயிட்டு சொல்லுவீங்க, உங்களுக்கு கஷ்டமா, இந்த வீட்டை நீங்க விற்க வானம், இந்த வீட்டை நீங்க விற்க வானம், நான் உங்களுக்கு பணம் தாரேன், உங்களோட வேலையை முடியுங்கோ. உங்களோட புள்ளைக்கு வந்த நோய் அல்லாஹ் எந்த புள்ளைக்கு வைக்கல, உங்களோட மனைவிக்கு வந்த நோய் அல்லாஹ் எந்த மனைவிக்கு தர இல்லை. நீ இறக்கமா சொல்றேன், இந்த வேல்யூஸ், இந்த குவாலிட்டி
எங்கள்கிட்ட இப்ப வரப்போகுது, எங்கள்கிட்ட எப்ப வரப்போகுது. மற்றவந்த கஷ்டத்துல கூதல் காயமானம். ரிஸ்க் அழகா தேடுங்கோ, ரிஸ்க் அழகா சம்பாதிங்கோ. ஏன் ஜனாசாவை கொண்டு வந்து பள்ளியில வச்சா மக்கள் இந்த வியாபாரத்தை பத்தி பேசணும், இந்த தொழிலை பத்தி பேசணும். ஹலாலாக சம்பாதித்தாரு, பொய் பேசாம சம்பாதித்தாரு, மற்றவர் ஏமாத்தாம சம்பாதித்தாரு, மற்றவனுக்கு குறிவெட்டாம சம்பாதித்தாரு. ஒரு முன்மாதிரியான வியாபாரி என்று சொல்லி மன்னரைய சந்திக்க முடியும் என்றிருந்தா அதை போல பெரிய பாக்கியம் எதுவும் இருக்க மாட்டாரு. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த விடயத்தை கருத்திடுங்கோ. ரிஸ்க்கு பொறுப்புதாரி அல்லாஹ். அவனுடைய கையில பாரத்தை சாட்டுவோம். நாங்க செய்ய வேண்டிய முயற்சியை நாங்க செய்வோம். என்னுடைய முயற்சி வறுமைக்கு எதிராக முயற்சி செய்யணும், உழைக்கோணம், சம்பாதிக்கோணம். கடைசியாக ஒன்று சொல்றேன், ஏந்த உங்களோட கண்ணியம் எங்க தெரியுமா இருக்குது? ஏந்த உங்களோட கண்ணியம் எங்க தெரியுமா இருக்குது? யாருக்கு முன்னாலேயும் தலை சொரிய வேண்டாம். தலை சொறிவதாக இருந்தால் ரப்புக்கு முன்னால மட்டும் தலை சொறிவோம். இந்த கையை நீட்ட மாட்டோம் யாருக்கு முன்னாலேயும், ரப்புக்கு முன்னால் அன்றி. யாருக்கும் சுமையாக மாறிவிட வேண்டாம், யாருக்கும் சுமையாக மாறிவிட வேண்டாம். கஷ்டத்தை சொல்லுவதாக இருந்தா அல்லாஹ்ட்ட மட்டும் சொல்லுவோம், அல்லாஹ்ட்ட மட்டும் சொல்லுவோம். யார்கிட்டையும் பேச மாட்டோம். ஏந்த கஷ்டம் என்னோட இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக வரும், அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக வரும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, யதுல் உல்யா கைரும் மின் யதிஸ் சுஃப்லா. வாங்கக்கூடிய கையை விடவும் கொடுக்கக்கூடிய கை நல்ல கை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கையாக அல்லாஹ் என்னோட கையால் ஆக்கி வைப்பானாக. இந்த கை எப்ப மேல் இருக்கணும், கீழே இல்ல. இந்த கை மேல் இருக்கணும், இது கீழே இல்ல. சம்பளம் வாங்குற கையை விடவும் சம்பளம் கொடுக்கிற கை நல்ல கை. சம்பளம் வாங்குற கை அல்ல, சம்பளம் கொடுக்கிற கை. என்னுடைய முன்னோர்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகம் எங்கள்கிட்ட வேலை செஞ்சாங்க, நாங்க சம்பளம் கொடுத்தோம், நாங்க சம்பளம் கொடுத்தோம். அன்றைக்கு இந்த விடயங்களை கருத்திடுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைமைகளை சீராக்கி வைப்பானாக. ஆவியத்தான் ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவானாக. கஷ்டங்களை விட்டு எங்களை பாதுகாத்திடுவானாக. குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சியை நசீபாக்குவானாக. என்னுடைய பெற்றோருடைய கபர்களை சூரத்தின் பூங்காக்களாக்கி வைப்பானாக. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் ஆரோக்கியமான வாழ்வை எல்லாம் நசீபாக்குவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்து